மதுப்பிரியர்கள் மீது வந்துட்டு தமிழக அரசு பயங்கரமான அக்கறை காமிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னோம்னா, வீட்டிலேருந்தே இனிமேல் மதுபானங்களை ஆர்டர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வெப்சைட்டை வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருக்குங்க. அதாவது டாஸ்மாக் கடைகளில் வந்துட்டு மதுபானங்கள் அதிகமான விலைக்கு விற்கிறதா தொடர்ந்து புகார். அதே மாதிரி பாட்டிலுக்கு மேலே அதிகமாக பணம் வாங்குறதா குற்றச்சாட்டு. மதுப்பிரியர்கள் வந்துட்டு தொடர்ந்து லைனில் நின்று அந்த மதுபான பாட்டில்களை வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக தமிழக அரசு வந்துட்டு வீட்டில இருந்தே மதுபானத்தை ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டை வந்துட்டு அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. அதனால இந்த டாஸ்மாக் நிர்வாகங்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னோம்னா, மதுபான பாட்டில்களை வந்துட்டு ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செஞ்சு வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக tasmak2e.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 21 வயசு ஆனால் மட்டும்தான் அவங்க வந்து லாகின் பண்ண முடியுமா. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழகத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட சுமார் 4000க்கு மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் வந்து இருக்கு இல்லையா. அந்த இதில் வந்துட்டு என்னென்ன ஸ்டாக் வச்சுருக்காங்க, மதுபான பாட்டில்களோட விலை என்ன அப்படின்ற நிலவரத்தை கூட வந்துட்டு மதுப்பிரியர்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா நமக்கு என்ன பிராண்டு பிடிக்கும் அப்படின்றதை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்தே அமௌண்ட் பே பண்ணி QR குறியீடு மூலமாக அந்த ரசீதையும் வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த டாஸ்மாக் கடைக்கு எந்த பக்கம் போகணும் அப்படின்றதை வந்துட்டு அந்த கூகுள் மேப்போட டீட்டெயிலும் வந்து அந்த வெப்சைட்டில் கொடுத்துருவாங்களாங்க. அதுக்கப்புறமா ஆல்ரெடி முன்பதிவு செய்யப்பட்ட அந்த டாஸ்மாக் கடையில் வந்துட்டு அந்த QR குறியீட்டை வந்துட்டு நம்ம கொண்டு போய் காமிச்சோம் அப்படின்னோம்னா, எக்ஸ்ட்ரா விலை இல்லாமல் எம்ஆர்பி ரேட்லேயே வந்துட்டு மதுபான பாட்டிலாக வாங்கிக்கலாமாங்க. இப்படி ஒரு வெப்சைட்டை வந்து தமிழக அரசு அறிமுகப்படுத்தி வச்சுருக்குங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு அன்புமணி ராமதாஸ்லேருந்து பலரும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. அதாவது மதுவை ஒழிப்பதற்கு பதிலாக மதுவை வந்துட்டு எப்படி ஈஸியாக வாங்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு மாற்றமாக இது இருக்குது அப்படின்னு சொல்லி தாங்க எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. அதாவது படித்தவங்க அப்படின்னம்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் வீட்டில் இருந்தே ஆர்டர் பண்ணி சரக்கு வாங்கி குடிச்சிடலாம். படிக்காத சிலர்லாம் வந்துட்டு இந்த ஒரு மெத்தடை எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால நம்ம குடிமகன்கள்லாம் வந்து இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னம்னா, சரக்கு அடித்தா மட்டும்தான் அவங்களுக்கு தலை கிருன்னு சுத்தம். இப்போ இந்த மாதிரி வெப்சைட்டுக்குள்ளே போய் இவ்வளோ ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி வாங்கணும் அப்படின்னம்னா, சரக்கு அடிக்காமையே தலை கிருன்னு சுத்த போகுது.